ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த வசனத்துல ஒரு 4 எழுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒப்பாக அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. எதற்கு ஒப்பாக? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயமுள்ள வாழ்க்கை எனக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த ரட்சிப்பின் அனுபவமே எனக்கு எதற்கு ஒப்பாக இருக்கிறதாம்? ஆபரணங்களினால் என்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், பெண்கள் நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பனையாக இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருக்குது. அப்ப இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, வெறும் ஆபரணங்களுக்கோ வெறும் ஆடைகளுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இதைவிட ஒரு மேலான ஆபரணமாகிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஆடை ஆபரணங்களை காசு கொடுத்து வாங்க முடியும், ரட்சிப்பை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, விலை மதிக்க முடியாதது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும், இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்தினாலும், அவர் மேல உள்ள பற்றுறுதியினாலும், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாகவும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முக்கியமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறவைகளை விட ஒரு முக்கியமான, இன்னைக்கு நகை விலை ஏறிட்டே போகுது, ஐயோ எங்க போதோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதை விட முக்கியமானது என்ன? ரட்சிப்பு. அதற்கு ஒப்பாக, இதற்கு நம்ம ஈக்குவல், நமக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதை குறித்த பாரமோ எண்ணங்களோ நமக்கு வருவதில்லை. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஒப்பாகங்கிற ஒரு வார்த்தையை அறிவுறுத்தினீர். எனவே நாங்கள் மிகுந்த கவனத்தோடு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுபவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.